ஏப்ரல் 20 பொறுமைக்கு தங்கை. கடவுளே, நீரே என் ஆண்டவர், உம்மாலன்றி என்னில் நன்மை ஏதும் இல்லை. சங்கீதம் 16:2. ஆதியாகமம் 6:5 திருமறையிலேயே மிகச் சோகமான வசனம் என்பேன். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். ரோம் நகர கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதியது, நல்லவரே இல்லை, ஒருவர் கூட இல்லை, எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ரோமர் 3:10 மற்றும் 23. நற்குணம் என்ற பண்பை பற்றி பேசுகையில் இரு காரியங்களை கவனிக்க வேண்டும். நல்லவராயிருத்தல், நல்லது செய்தல் முதலாமாவது அடுத்ததற்கு நடத்தும். மலை பிரசங்கத்தில் இயேசு விளக்கியது இதுவே. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. மத்தேயு 7:17. கடவுளோடு நடை போடுவதாலேயே நற்குணம் வளரும். அனைத்து நற்குணத்திற்கும் அடிப்படை கடவுளின் நற்குணமே. கடவுளின் நற்குணம் அவரது பொறுமையோடு ஒட்டியது. அவர் மோசேக்கு முன்னர் நடந்து சென்றபோது சொன்னது, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். யாத்ராகமம் 34:6. முதலாவது செய்த கற்பலைகளைப் போன்று இரு கற்பலைகளை செய்யும்படி கடவுள் மோசையை பணித்த போது சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவைகள். நமக்கு இரண்டாம் வாய்ப்பை தருவது இறைவனின் நற்குணமே. இயேசுவை அவரது மண்ணுலக வாழ்க்காலம் முழுவதும் மக்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருக்க செய்தது அவரது பொறுமையே. மக்களுடைய அவிசுவாசத்தை குறித்து பொறுமையாயிருந்தார். எனவேதான் அவர்களை தொடர்ந்து குணமாக்கிக் கொண்டே இருக்க முடிந்தது. மத்தேயு 17:17. நன்மை அடைந்தோரது நன்றியின்மையை குறித்து அவர் பொறுமையாயிருந்தார். எனவேதான் தேவையுள்ளோரை அவர் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க முடிந்தது. லூக்கா 17:17. தமது சீடரின் தடுமாற்றங்களை குறித்து பொறுமையாயிருந்தார். எனவேதான் அவர்களை தொடர்ந்து தாங்கி பிடிக்க முடிந்தது. லூக்கா 22:31. இன்றும் அவர் நமது பலவீனங்களை குறித்து பொறுமையாயிருக்கிறார். எனவேதான் நமக்காக தொடர்ந்து தந்தை முன் வேண்டுதல் செய்ய முடிகிறது. எபிரேயர் 4:15. நாமும் சகிப்பும் பொறுமையும் நிறைந்தவர்களாயில்லாவிடில் மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. நற்குணம் என்பது வெறும் வேதாந்தமாயில்லாது நடைமுறையில் வெளிப்பட வேண்டும். தடுமாறும் மார்க்கு போன்றவர்களிடம் பொறுமையாயிருக்க பர்னபா போன்ற நல்ல மனிதர் தேவை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:24. இல்லையேல் திருச்சபைக்கு பவுல் போன்ற பலவான்களே கிடைக்க மாட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:25. ஒரு சிறுமி இவ்விதம் ஜெபித்தாளாம், கடவுளே, கெட்டவர்களையெல்லாம் நல்லவர்களாக்கும், நல்லவர்களையெல்லாம் அன்புள்ளவர்களாக்கும். நாம் எல்லாரும் இதற்கு ஆமேன் போடுவோமா?